ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போது தான் என் வீடியோவை பார்க்க வந்திருக்கீங்களா? இதற்கு முன்னாடி நான் அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி அம்மனின் அற்புதங்களை பற்றி கூறியதை நீங்கள் இன்னும் கேட்கலையா? கவலை வேண்டாம், அதற்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உடனே போய் அதை கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோவை கேட்க ஆரம்பிங்க. விபூதி பிள்ளையாரை பற்றி கேட்போம். கோயிலில் தெற்கு கோபுரத்தை கடந்து உள்ளே நுழைந்தால் வலதுபுறத்தில், அதாவது பொற்றாமரை குளத்தின் தென்மேற்கு மூலையில் அமர்ந்து பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார் விநாயகர். பாண்டிய மன்னர்கள் காலத்தில் சிற்பி ஒருவர் கோயிலுக்கு வரும் பக்தர்கள் தாங்களே அபிஷேகம் செய்து கொள்ளும் விதமாக விநாயகர் ஒருவரை பிரதிஷ்டை செய்வது நல்லது என்று மன்னரிடம் கோரிக்கை வைத்தாராம். அதனை ஏற்றுக்கொண்ட மன்னர் விநாயகர் சிலை ஒன்றை பிரதிஷ்டை செய்தாராம். இவ்வாறு அமைக்கப்பட்டதுதான் இந்த விபூதி பிள்ளையார். பக்தர்கள் தாங்கள் கொண்டு வரும் விபூதியை இந்த விநாயகருக்கு அவர்கள் கரங்களாலேயே அபிஷேகம் செய்து வணங்குகின்றனர். விபூதி என்றால் உயர்ந்த செல்வம் என்று பொருள். எனவே விபூதி அபிஷேகம் செய்தால் செல்வம் கிட்டும், மோட்சம் என்னும் மீண்டும் பிரவா நிலை என்னும் உயரிய செல்வம் கிட்டும் என்பதுதான் இதில் அடங்கியிருக்கும் பொருள். ஃப்ரெண்ட்ஸ், விபூதி பிள்ளையாரை பற்றி கேட்டறிந்தோம். அடுத்ததாக இரட்டை விநாயகரை பற்றி கேட்போம். அதுவரை இணைந்திடுங்கள் ஆர்ஆர்ஜி யூடியூப் சேனலுடன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னுடைய வீடியோ உடனுக்குடன் கிடைக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மனசில் என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள்.